என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இந்த முகவாய் கட்டையில இந்த இடத்துல குறுக்க கொஞ்சம் வந்து அழுந்தின மாதிரி இருக்கும், ஒரு வெட்டு விழுந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கன்னத்துல வந்து குழி விழுந்ததுன்னா டிம்பிள் அப்படின்றோம். இந்த இடத்துல வந்ததுன்னா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேன். கிளெஃப்ட். கிளெஃப்ட். CLEFT. கிளெஃப்ட். கரெக்ட். நீ கிளெஃப்ட் அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, மேடம் கிளெஃப்ட் சென்டென்சஸ் பத்தி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு ரிலேட்டடா 4 சென்டென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒண்ணா கேக்குறேன். எனக்கு என்னன்னு சொல்றீங்களா? ஷியோர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னென்ன சென்டென்சஸ் அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிளெஃப்ட் சென்டென்ஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க பாப்போம். கிளெஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்னா எம்ஃபாட்டிக் சென்டென்ஸ். எம்ஃபாட்டிக் சென்டென்ஸ். அதாவது பேசும்போது நம்ம சில வார்த்தைகள்ல அழுத்தம் கொடுத்து பேசுவோம். ஆமா, சரியா? ஐ கால்ட் ஹிம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஐ கால்ட் ஹிம் அப்படின்னு இந்த ஐல நான் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது நான் அப்படின்றதுக்கு நான் பிரதானமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன் அப்படின்றது எதிராளிக்கு தெரியும். இப்போ இதை எழுத்து வடிவில் நான் சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி வந்து நான் ஐக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன் அப்படின்றது தெரியும். பாயிண்ட். ஸோ ரிட்டன் இங்கிலீஷ்ல நான் இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு எதிராளிக்கு தெரியப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ். ஸோ இப்போ ஐ கால்ட் ஹிம் அப்படின்ற இந்த சென்டென்ஸை நான் இப்போ கிளெஃப்ட் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா இட் வாஸ் ஐ ஹூ கால்ட் ஹிம் அப்படின்னு வரும். ஸோ இட் வாஸ் ஐ அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்னதான் பிரதானமா மையப்படுத்தி இந்த வாக்கியத்தை அமைக்கின்றேன் அப்படின்னு எதிராளிக்கு எழுத்து மூலியமா ரொம்ப சுலபமா தெரியப்படுத்திடுறேன். அதாவது நான் தான் அவரை கூப்பிட்டேன். இதுதான். ஓகே, சூப்பர். சரியா சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அந்த 4 சென்டென்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதுல ஒன்னு சொல்றேன். எனக்கு என்னன்றது சொல்லுங்க. ஷியோர். கலா kept a gold coin in the locker. கலா kept a gold coin in the locker. இது வந்து எத்தனை விதமா நம்ம இந்த எம்பசைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க. இத ஒரு 2-3 விதமா சொல்லலாம். சரியா? எழுதிட்டு சொல்லவா? ஓகே, அப்ப இந்தாங்க மார்க்கரும் ஒயிட் போர்டும். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, அதாவது உன்னுடைய ஒரிஜினல் சென்டென்ஸ் ஞாபகம் இருக்கா? கலா kept a gold coin in the locker. கலா kept a gold coin in the locker. இதுல மொத்தம் 3 நவுன்ஸ் இருக்கு. 3 நவுன்ஸ் இருக்கு. ஆமா. கலா ஒரு நவுன், கோல்ட் காயின் ஒரு நவுன், லாக்கர் ஒரு நவுன். லாக்கர் ஒரு நவுன். இப்ப நான் எழுதி இருக்கிற இந்த 3 சென்டென்சஸுமே கலா அப்படின்ற அந்த பர்சனை எம்பசைஸ் பண்ணி எழுதப்பட்ட சென்டென்சஸ். மையப்படுத்தி எழுதப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கலா was a person who kept a gold coin in the locker. Kala was a person who kept a gold coin in the locker. Super. சரியா? இது ஒரு டைப். இது ஒரு ஸ்டைல். ரெண்டாவது, the person who kept a gold coin in the locker was Kala. The person who kept a gold coin in the locker was Kala. Super. இது ரெண்டாவது ஸ்டைல். இப்ப நான் சொல்ல போற இந்த 3வது ஸ்டைல் தான் காமன் ஸ்டைல். அதாவது எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ற ஸ்டைல். It was Kala who kept a gold coin in the locker. கரெக்ட். நான் இத யோசிச்சேன் एक्चुअली. சூப்பர். சரியா? சோ கலாவை மையப்படுத்தி நான் கிளெஃப்ட் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது இப்படி எல்லாம் தான் வரும். ஓகே, சரி. இப்போ வந்து கலா அப்படின்ற நவுனுக்கு வந்து நீங்க 3 ஸ்டைல்ஸ் வந்து சொல்லிட்டேன். அடுத்தது கோல்ட் காயினுக்கு கோல்ட் காயினை மையப்படுத்தி நான் சென்டென்சஸ் கிளெஃப்ட் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணனும்னா எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன், அப்புறம் நான் படிக்கிறேன். சூப்பர். எழுதிட்டீங்களா?
எழுதிட்டேன். சூப்பர், சொல்லுங்க. படிக்கட்டுமா? இப்போ வந்து நம்ம என்ன கேட்டோம், கோல்டு காயினை வந்து மையப்படுத்தி சென்டென்சஸ் கேட்டோம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கலாவை மையப்படுத்தி. இது வந்து கோல்டு காயினை மையப்படுத்தி. சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டைல். What Kala kept in the locker was a gold coin. What Kala kept in the locker was a gold coin. Super. இது ஒரு ஸ்டைல். இரண்டாவது, a gold coin was what Kala kept in the locker. A gold coin was what Kala kept in the locker. மூணாவது, இப்ப நான் படிக்க போறது வந்து காமன், இப்போ commonly used style. It was a gold coin that Kala kept in the locker. It was a gold coin that Kala kept in the locker. Exactly. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கலா எம்பசைஸ் பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து கோல்ட் காயினை வந்து எம்பசைஸ் பண்ணி பார்த்துட்டோம். மூணாவது லாக்கரை எம்பசைஸ் பண்ணி பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. சோ இந்த உன்னோட ஒரிஜினல் சென்டென்ஸ் லாக்கரை வந்து எம்பசைஸ் பண்ணா அந்த சென்டென்சஸ் எப்படி எல்லாம் கிளெஃப் சென்டென்சஸா மாறும். ஓகேவா? அது பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, நான் எழுதிக்கிறேன். சூப்பர். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். படிக்கவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டைல். The place where Kala kept a gold coin was the locker. சூப்பர். ஓகேவா? அடுத்து இப்போ நான் ரெண்டாவது படிக்க போறது commonly used style. Okay. It was in the locker that Kala kept a gold coin. சூப்பர்ங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு நவுனை எப்படி எம்பசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சூப்பர். அடுத்து நான் கேட்க போறது ஓகேவா, ஒரு verb, அதாவது ஆக்ஷனை எப்படி எம்பசைஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான். 4 சென்டென்சஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒன்னு பார்த்துட்டோம் நவுனோட எம்பசைஸ். இப்ப அடுத்து வர 3மே ஒரு verb எப்படி எம்பசைஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட், ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட், இன்னொன்னு வந்து ஃபியூச்சர். அதுல ஃபர்ஸ்ட் பாஸ்ட். எக்ஸாம்பிள், he shouted. ஓகே, சோ இந்த சென்டென்ஸை எப்படி வந்து கிளெஃப்ட் சென்டென்சஸா கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, எழுதிக்கிறேன். ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். எங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, உன்னுடைய ஒரிஜினல் சென்டென்ஸ் வந்து he shouted. ஆமா. ஓகே, இதுல வந்து 3 ஸ்டைல்ஸ் இருக்கு. என்னென்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டைல், what he did was to shout. What he did was to shout. இது இப்ப யூஸ் பண்றாங்களா? இது இப்ப மாடர்ன் யூசேஜ்ல இல்ல, இது வந்து ஓல்ட் ஃபேஷன்ட். ஓகே பட் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகே சரியா? மாடர்ன் இதுல வந்து அதாவது இப்ப கரண்டா யூஸ் பண்றதுனா, இப்ப கரண்டா யூஸ் பண்ற ஸ்டைல் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, what he did was to shout அப்படினு, அதுல to இருக்காது. what he did was shout. ஓகேவா? ஓகே, இதனுடைய தேர்ட் ஸ்டைல், இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்ஃபார்மல். what he did was he shouted. ஓகே, ஓகேவா? அவன் என்ன பண்ணான்னா அவன் கத்தனான். ஓகே, சரியா? சோ he shouted அப்படின்றத இந்த மாதிரி 3 விதமா கிளெஃப்ட் சென்டென்ஸஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சூப்பர். சோ இது நம்ம பார்த்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் இது she reads crime novels. Okay, she reads crime novels. இத வந்து எப்படி எல்லாம் கிளெஃப்ட் சென்டென்சஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லுங்க. ஓகே, நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். சூப்பர். ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஓகே, படிக்கவா? ஓகே, நம்பர் 1, what she does is to read crime novels. ஓகே, ஓகேவா? இது ஓல்ட் ஃபேஷன்ட். இதுல வந்து அந்த 2 வச்சு நம்ம சொல்றோம். இப்ப இருக்கிற மாடர்ன் யூசேஜ்ல 2 இல்லாம வரும். what she does is read crime novels. சூப்பர். ஓகேவா? மூணாவது ஸ்டைல், what she does is she reads crime novels. சூப்பர். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பார்த்தோம், அடுத்து வந்து பிரசன்ட் பார்த்தோம், இப்போ வந்து ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஃபியூச்சர், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, என்ன எக்ஸாம்பிள்? I will call Rahim and ask his advice. I will call Rahim and ask his advice. ஓகே, இத எப்படி எல்லாம் வந்து கிளெஃப்ட்ல இத வந்து எப்படி கிளெஃப்ட்ல மாத்தலாம் அப்படினு சொல்லுங்க. ஓகே, நான் எழுதி வச்சிக்கிறேன். டன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். எங்க சொல்லுங்க பாப்போம். படிக்கவா? ஓகே, ஃபர்ஸ்ட், what I will do is to call Rahim and ask his advice. சூப்பர். ஓகேவா? சோ இது நீங்க ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொல்லுவீங்க. to போட்டு சொன்னோம் அப்படினாக்கா ஓல்ட் ஃபேஷன். இப்போ இருக்கிற மாடர்ன் யூசேஜ்ல to இல்லாம வரும். what I will do is call Rahim and ask his advice. சூப்பர். மூணாவது ஸ்டைல், what I will do is
I will call Rahim and ask his advice. as usual informal. Informal. சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தது. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் bye friends.